அடிமைத்தனம், எதிர்ப்பு, அடக்குமுறை, இதெல்லாம் நம்ம வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். எகிப்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலே உடனே நம்ம யோசிக்கிற ஒரு காரியம் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த யோசேப்பு காலத்துல அவன் அந்த இடத்துல அடிமையாக போறான் எகிப்துக்கு. அதன் பிறகு யாக்கோபுடைய சந்ததி ஒரு 70 பேர் அந்த எகிப்து தேசத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல தேவன் அவர்களை பலுகி பெருக பண்ணுகிறாரு. 70 பேர் போனவங்க கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்களாக பெருகிறாங்க. சில நேரத்துல நம்ம பார்க்க போனா ஒரு காரியம் நம்மள நெருக்கும் பொழுது, ஒரு அடிமைத்தனமாக இருக்கும் பொழுது அதுல ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொண்டு வராரு. எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம நெருக்கப்படுறோமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு எதிர்ப்பு வருதோ, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெருக்கம் சீக்கிரமா வரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இப்பொழுதும் பார்க்க போனா தேசத்துல எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமாக எதிர்ப்பு, அடிமைத்தனம், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்க போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள இன்னும் ஒரு பெரிய பெருக்கத்திற்கு கொண்டு போறாரு. இன்னும் ஒரு பெரிய ஆத்தும அறுவடைக்கு ஆண்டவர் நம்மள கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுல நம்ம யோசிக்கணும். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.